பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். ஜூன் 19 மாநிலங்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. ஆர்டிஐ மனுக்களில் இமெயில் முகவரி OTP மூலம் சரிபார்க்கப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கும். சபாநாயகர் செல்வம் தகவல். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் நூதன முறையில் போராட்டம். வங்கிகளின் நகைக்கடன் பெறுவதற்கான புதிய நிபந்தனைகளை கைவிட வலியுறுத்தல். கோவையில் ஷோரூம் ஒன்றில் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக் கார் வாங்குவது போல் நடித்து திருடி சென்ற நபரால் பரபரப்பு. ஷோரூம் வருவதற்கு முன் அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு திருடன் பைக்கில் வந்ததை சிசிடிவியில் கண்டறிந்து சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார். தக் லைஃப் படத்தை கர்நாடகத்தில் திரையிட அனுமதிக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் படத்தை வெளியிட விட மாட்டோம். ஜனநாயகன் படத்தை பெங்களூருவை சேர்ந்த KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் போர்க்கொடி. செங்கல்பட்டு அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. படுகாயமடைந்த 5 பேருக்கு தீவிர சிகிச்சை. பிரதமர் தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மத்திய அமைச்சர்களிடம் விரிவாக விவரிக்கப்பட வாய்ப்பு. மின்தடையால் எந்த பாதிப்பும் ஏற்படாத நிலையில் நீட் மறுதேர்வு நடத்த முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு திட்டவட்டம். ராணுவ வீரர்கள் மற்றும் குடும்பங்கள் குறித்த தனிப்பட்ட விவரங்களை வெளியிட வேண்டாம். மீடியாக்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். பாஜக போல் அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி கிடையாது. பாஜக அதிமுக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி, மக்கள் அதை புறக்கணிப்பார்கள் என்றும் செல்வ பெருந்தகை பேட்டி. தனிப்பட்ட கருத்துல கலெக்டிவ் டிசிஷன், இந்த கலெக்டிவ் டிசிஷனுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தான். அவர் தான், அண்ணன் தளபதி அவர்கள் தான் இதை முடிவெடுக்கணும். அது பாஜக மாதிரி அப்புறப்படுத்த வேண்டிய கட்சியும் கிடையாது, நல்ல கட்சி தான் அது. அவர் தான் முடிவெடுக்கணும். தமிழகத்தில் அதல பாதாளத்தில் சட்டம் ஒழுங்கு விழுந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மாய உலகில் வாழாமல் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னை நகரில் பல பகுதிகளில் பரவலாக கனமழை. மதியத்தில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீர் பலத்த மழை. சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் எச்சரிக்கை பலகையை உடைத்து ரீல்ஸ் வெளியிட்ட வாலிபர்கள். 5 இளைஞர்கள் கைது, 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கர்நாடக மாநிலம் விஜயாபுராவில் கனரா வங்கியில் 53 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளை. 8 தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தேடி வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல். மைக்ரோசாப்டில் துவரும் ஊழியர்கள் பணி நீக்கம். கடந்த மாதம் சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் நேற்று 300 ஊழியர்கள் பணி நீக்கம். பாகிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் 16 முறை நிலநடுக்கங்கள் உணரப்பட்டதாக தகவல். 200க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓட்டம்.
இந்திய அமெரிக்க இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அமெரிக்க அமைச்சர் லுட்னிக் பேச்சு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் காலிறுதிக்கு அபார வெற்றி பெற்ற சபலன்கா அரையிறுதியில் இகா ஸ்வியாடெக்குடன் பல பரீட்சை. பெங்களூரு அணிக்கு எதிரான IPL இறுதிப் போட்டி. பஞ்சாப் அணிக்கு 191 ரன்கள் இலக்கு. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.